இருக்கிறார்கள். இவங்க சரியான விதத்துல போதித்து ஜனங்களை உள்ள எடுத்துட்டு வரல. கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் செய்த அற்புதங்கள் என்னென்ன, அவருடைய வழி நடத்துதல் எப்படிப்பட்டது, இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் விட்டு விடுகிறார்கள். இதனால மற்றவர்களை உங்களிலும் அதிகமாய் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அவங்க ஃபர்ஸ்டே ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்திருப்பாங்க போல, இவங்களால அதுவும் கெட்டுச்சுன்னு சொல்லி இவங்களுடைய போதனைகள் அவங்களை இன்னும் அதிகமா கேடுள்ள மனுஷனாய் மாற்றிவிட்டது. இது இவங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, கிரியையின் மூலமாக எப்படியாவது தேவனிடத்து சேர்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதாவது இந்த யூத மார்க்கத்துல இருக்கிற அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு இதை பண்ணி அதை பண்ணி எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிரியையினால நம்மளால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, கிருபையினால மட்டும்தான் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி வீணான கிரியைகள் இருக்கு பார்த்தீங்களா.